ஹாய் எவ்ரிவான். இன்று அசர் தொழுகையை தொழுதுவிட்டு தனது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பேசிவிட்டு வந்த 21 வயதுகளையுடைய இளைஞர் இறுதியிலே சடலமாக மீட்கப்பட்ட சோகமான சம்பவம் கெகிராவை தென்னாவை பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது. தன் உயிரையே மாய்த்து கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அஸ்கர் எனும் 21 வயதுகளையுடைய இளைஞனின் உயிரிழப்பு கெகிராவை பூராகவும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்னாவை பள்ளிவாயலிலே முஅத்தினாக கடமையாற்றுபவரின் பிள்ளையே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். அந்த குடும்பத்தின் ஒரே ஒரு பிள்ளையாக இருக்கும் நிலையிலே இந்த சோகமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அனுராதபுரம் மாவட்டம் கெகிராவை பிரதேசத்திலே ஒரு அழகிய கிராமமான தென்னாவை பிரதேசத்தில் இன்று மிக பெரும் சோகமாக 21 வயதுகளையுடைய அஸ்கர் என்ற இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தனது வீட்டிலே யாரும் இல்லாத நிலையில் இவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. தன் உயிரையே மாய்த்து கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவர் அவருடைய வீட்டிலிருந்து இன்று மாலை ஜனாசாவாக மீட்கப்பட்டிருந்தார். அவருடைய பெற்றோர் அருகில் உள்ள கிராமத்திற்கு உறவினர்களின் வீட்டிற்கு சென்ற நிலையிலே இவ்வாறு இவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதிலும் குறிப்பிட்ட இளைஞன் இன்று மாலை அசர் தொழுகையின் பின்னர் தனது நண்பர்களுடன் உரையாற்றி மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு வந்ததாகவே கூறப்படுகின்றது. அதன் பின்னர் இவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. என்றாலும் இவருடைய உயிரிழப்பிற்கு என்ன காரணம் என்பது இதுவரைக்கும் தெரிய வரவில்லை. விசாரணையின் பின்னரே உண்மையான தகவல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என கூறப்படுகின்றது. கெகிராவை நகரிலே குறிப்பிட்ட இளைஞன் கடையொன்றிலே பணிபுரிந்து வரும் நிலையில் அந்த குடும்பத்தின் ஒரே ஒரு பிள்ளையாக இவர் இருந்த நிலையிலே அந்த குடும்பத்திற்கு மிக பெரும் சோகமாக இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. இவருடைய தந்தை தென்னாவை பள்ளிவாயலிலே முஅத்தினாக பணியாற்றுவதுடன் குறிப்பிட்ட இளைஞனும் அனைவருடனும் நட்பாக பழகக்கூடியவராகவும் எந்தவித பிரச்சனைகளிலும் ஈடுபடாதவராகவும் மிகச்சிறந்த இளைஞனாகவும் காணப்பட்ட நிலையில் இந்த சோகமான முடிவு எவ்வாறு ஏற்பட்டது என்பது அனைவர் மத்தியிலும் காணப்படும் மிக பெரும் கேள்வியாகவே காணப்படுகின்றது. அந்த குடும்பத்திற்கும் தென்னாவை கிராமத்திற்கும் மிக பெரும் சோகத்தை இட்டு சென்றதாக குறிப்பிட்ட இளைஞனின் உயிரிழப்பு காணப்படுகின்றது. எனவே போலீஸ் விசாரணைகளின் பின்னரே இந்த உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.